Hi guys, welcome to Ramy's Vlog. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் எப்படி விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். காலையிலே பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான். வெண்பொங்கல் வித் சாம்பார். இந்த சாம்பார் வந்து நேற்று வச்ச பருப்பு வந்து மீதம் இருந்தது. ஸோ அதையே வந்து சாம்பாராக வந்து கன்வெர்ட் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் வெங்காயம் தக்காளி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் போட்டு நல்லா தாளித்து விட்டு கொதிக்க விட்டிங்கன்னா ஒரு இன்ஸ்டண்ட்டான சாம்பார் ரெடி. ஸோ அதை சாப்பிட்டுட்டு இப்போ எங்கே கிளம்பிட்டுருக்கேன்னா என்னோடய ஃப்ரெண்டு வந்து விநாயகர் சதுர்த்தி சாமி கும்பிட்றதுக்கு வீட்டுக்கு கூப்பிட்ருந்தாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து கிளம்பிட்டுருக்கேன். இது வந்து நான் இந்த சேனலில் நான் போட்டதில்லை இந்த மாதிரி மேக் ஓவர் வீடியோ. ஸோ இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். நான் வந்து பேசிக்கான ஒரு நார்மலான ஒரு மேக்கப் தான் போட்டிருக்கேன். எப்போயுமே அந்த ஸ்கின் கேருக்கு தேவையான அந்த வந்து லோஷன், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாய்ஸ்சரைசர் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து மெயினானது சன்ஸ்க்ரீன். ஸோ இதை மூணையும் யூஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து ரொம்ப ஹெவியெல்லாம் மேக்கப்லாம் இல்லை, லாங் லாஸ்டிங்காக இருக்கிற மாதிரிலாம் கிடையாது. ஸோ அதனால் ஃபவுண்டேஷன்லாம் எதுவுமே போடல, ஜஸ்ட் அந்த காம்பேக்ட் பவுடர் மட்டுமே யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து ஐப்ரோ பண்ணலான்னு நினச்சேன், ஆனால் அது வந்து நல்லாவே இல்லை, ரொம்ப திக்காக இருந்தது. ஸோ நம்ம அவசரமாக கிளம்பும் போது தான் அது வந்து பர்ஃபெக்டாக இருக்காது. ஸோ இவ்வளோ தான், இந்த அளவு தான் மேக்கப் பண்ணிவிட்டு போட்டு வச்சிட்டேன். ஹேர் ஸ்டைல் வந்து பெருசாக இல்லை, ஏன்னா வந்து ஏற்கனவே ஷார்ட் ஹேர் தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரியும் நான் ஸ்டைல் பண்ணியாச்சு. அவ்வளோதான், ரெடி ஆகிட்டேன். இந்த டாப் பார்த்தீங்கன்னா மிந்த்ராவில் எடுத்தேன். இந்த கலரு சேம் எப்படி அந்த பிக்சரில் காமிச்சோ அதே இதான் வந்து அவுட்லுக். எனக்கு கண்ணாடி போடணும், கண்ணாடி போட்டுட்டு கண்ணே தெரியாது. கண்ணாடி போட்டுட்டு இதான் என்னோட அவுட்லுக். பாய். ஸோ வந்து ரெடி ஆகிட்டு இப்போ வந்து ஸ்கூலில் தான் ஃபஸ்ட்டு போய் நான் விடணும், ஏன்னா ஸ்கூலில் விட்டுட்டு தான் நான் கிளம்பணும். அதனால தான் வந்து எனக்கு பெருசாக டைம் இல்லை. ஸோ நான் வந்து ஸ்கூலில் போய் ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளம்புவேன். இப்போ ஸ்கூலில் விட்டுட்டு வந்துட்டு வந்து நான் பஸ் எடுக்க போகிறேன். அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சும்மா ஒரு 2 ஸ்டாப் தள்ளி தான் இருக்குது. ஸோ அதனால் பஸ் எடுத்துகிட்டு நான் அவங்க வீட்டுக்கு போகிறேன். ஸோ ரொம்ப சூப்பராக வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. நான் நிறைய என்னோடய சேனலில் நிறைய வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். நிறைய வரலட்சுமி விரதம் இந்த மாதிரி விநாயகர் சதுர்த்திக்கெல்லாம் நான் வந்து என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் எப்படி செலிப்ரேட் பண்ணேங்கிறத பார்க்கலாம். நான் வந்து ஈவினிங் தான் வந்து விநாயகர் சதுர்த்தி வந்து நான் சாமி கும்பிட்டேன். ஸோ நான் சண்டே வந்து ஃபுல் பிளாக்கையும் வந்து க்ளீன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து ரொம்ப குப்பையெல்லாம் கிடையாது. ஸோ நான் கோலம் போடுறதுக்கு ஏற்ற அந்த இடத்துல மட்டும் நல்லா வந்து துணி வச்சு நல்லா தொடச்சி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச வந்து ஸோ புள்ளி வச்சு போடுற கோலம்லாம் பெருசாக எனக்கு தெரியாது. எனக்கு இந்த மாதிரி ரங்கோலி தான் ரொம்ப ஈஸியாக வரும். ஸோ அதை தான் போட்டிருக்கேன். ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த ஃபினிஷிங் டச் மாதிரி கொஞ்சம் கொடுத்துட்டேன். இவ்வளோ தான் என்னோடய கோலம் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ கொழுக்கட்டை செய்கிறதுக்கு இன்றைக்கி வந்து கொழுக்கட்டை பாயாசம் அந்த ஸ்டைலில் தான் செய்ய போகிறேன். நான் வந்து 1.5 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துகிட்டு கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, நெய் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஆனால் வீடியோவில் வந்து கவர் ஆகலை. அதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்கிற தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்ல ஒரு வந்து எல்லாம் திரண்டு வர்ற அளவுக்கு அந்த அளவுக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணும். நிறைய தண்ணி சேர்த்துட்டு அப்புறம் வந்து ரொம்ப வந்து லூஸ் ஆகிடும் மாவு. இந்த மாதிரி பக்குவத்தில் எடுத்துக்கலாம். ரொம்ப சாஃப்டாக இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இதுதான் வந்து பேஸ். இதில் வந்து நம்ம பூர்ணம் வச்சு செய்கிறது நிறைய செய்யலாம். நான் வந்து இந்த சின்னதாக வந்து பால் கொழுக்கட்டை செய்வாங்கள்ல, அந்த ஸ்டைலில் தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாவு எடுத்து இந்த மாதிரி உருண்டை இல்லை இந்த மாதிரி நீள் வாக்கில் திரட்டி வந்து நம்ம எடுத்துக்கலாம். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா கொதித்த பிறகு நம்ம வந்து இந்த உருட்டி வச்சுருக்கிற இந்த உருண்டையை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்க்கணும். இந்த பவுல்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம்.
இதிலே வந்து கொஞ்சம் மாவு தனியாக எடுத்து வச்சுருந்தேன். அதை வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து நீக்க வந்து எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து அந்த கஞ்சி வந்து தண்ணியாக இருந்தால் இந்த மாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா உங்களுக்கு நல்லா கெட்டியாக இருக்கும். நான் பாகு வந்து காய்ச்சி வச்சுருந்தேன். அந்த பாகையும் பார்த்திங்கன்னா நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த கொதிக்கிற கஞ்சியில் சேர்த்துக்கலாம். அந்த நம்ம போட்டிருக்கிற அந்த பால்ஸ் வந்து நல்லா வெந்த பிறகு நம்ம வந்து வெல்லம் வந்து சேர்த்துக்கலாம். இதிலே வந்து நிறைய வெரைட்டியில் இருக்குது. நம்ம வந்து தேங்காய் பால் ஊற்றி செய்யலாம். அப்புறம் வந்து நார்மலாக நம்ம நார்மல் மில்க் அதையும் ஊற்றி செய்யலாம். அப்புறம் வந்து சேமியாவை நல்லா வந்து நெய்யில் வறுத்து போட்டு அதுவும் போட்டு செய்யலாம். ஸோ நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நான் வந்து இன்றைக்கி வந்து வெள்ளைப்பாகு அப்புறம் வந்து இந்த அதை மட்டும்தான் யூஸ் பண்ணி செஞ்சுருக்கேன். கடைசியாக வந்து நெய்யில் வந்து முந்திரி பருப்பு தாளித்து கொட்டியிருக்கேன். ஸோ சூப்பரான ஒரு பால் கொழுக்கட்டை பாயாசம். ஸோ கொழுக்கட்டை பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே வந்து சாமிக்கு வந்து படைச்சிடலாம். ஸோ எங்களுடைய விநாயகர் சதுர்த்தி இந்த மாதிரி தான் போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்.